டெய்லி இங்கிலீஷ் பேசுவீங்களா? பேசுவீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. பேச மாட்டீங்கன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ் படிச்சும் பேச முடியல, கிராமர் தெரியும், வொக்காபுலரி வேர்ட்ஸ் தெரியும், ஆனா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரியல. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களால ஏன் இங்கிலீஷ் பேச முடியலன்னு சொல்லி உங்களால ரீசன் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான சொல்யூஷனும் என்னன்னு நானே சொல்லியிருக்கேன். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இங்கிலீஷ் பேச முடியாததுக்கு என்னெல்லாம் ரீசன் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? நம்பர் 1, பாசிவ் லேர்னிங் ட்ராப். அப்படின்னா என்ன தெரியுமா? நான் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறேன், நிறைய புக்ஸ் ரீட் பண்றேன், கிராமர் எல்லாம் லேர்ன் பண்றேன், இருந்தாலும் என்னால இங்கிலீஷ் பேச முடியல. ஏன் தெரியுமா? நீங்க பாசிவ் லேர்னரா இருக்கிறதுனால. பாசிவ் லேர்னர் மீன்ஸ் ஒன்லி ரீடிங், ரைட்டிங், லிசனிங். ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் இல்லைன்னா எப்படி ஃப்ளூயன்சி வரும்? எக்ஸாம்பிள், ஸ்விம்மிங்க்கு வந்து புக்கை படிச்சுட்டு நீங்க பிராக்டிஸே பண்ணலன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் வந்துருமா? வராதுல்ல. நீங்க பிராக்டிஸ் பண்ணும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கிலீஷும். நீங்க ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களால இங்கிலீஷ் வந்து பேச முடியும். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, டெய்லியும் 5 minutes சத்தமா பேசுங்க இங்கிலீஷ்ல. 5 minutes எப்படி பேசுறதுன்னு யோசிக்கிறீங்களா? நம்பர் 1, மிரர் டாக். கண்ணாடி முன்னாடி நின்னு பேசுங்க. நம்பர் 2, செல்ஃப் டாக். உங்களுக்குள்ளேயே நீங்க பேசி பாருங்க. நம்பர் 3, ஏதாவது பேசேஜஸ் வந்து ரீட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது சத்தமா பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் கிடைக்கும். இஃப் யூ டோன்ட் ஸ்பீக், யூ won't improve. டெய்லி 5 minutes பேசுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஸ்போக்கன் வரும். ப்ராப்ளம் நம்பர் 2, ஸ்டேஜ் ஃப்ரைட் அண்ட் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இதுல ப்ராப்ளம் என்னன்னா, பப்ளிக்ல பேசும்போது கண்ணை கட்டிடும், அப்படியே பிளாங்க் ஆயிருவோம் இல்லையா? அது ஏன் தெரியுமா? கான்ஃபிடென்ட் இல்லைன்னா வேர்ட்ஸ் மைண்ட்ல இருந்தாலும் வாயை விட்டு வராது. இது எந்த மாதிரினா, சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது பயமா தான் இருக்கும். அதுக்காக பிராக்டிஸ் பண்ணலன்னா சைக்கிளே ஓட்ட முடியாது. அந்த மாதிரி தான் இங்கிலீஷ்ல பேசி நீங்க பிராக்டிஸ் பண்ணலன்னா உங்களோட ஃபியரை நீங்க மாத்தவே முடியாது. இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் என்னன்னா, டெய்லியும் 5 minutes கான்வர்சேஷன் ட்ரை பண்ணுங்க. எப்படி கான்வர்சேஷன் ட்ரை பண்றது அப்படின்னா, வீட்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஏதாவது இங்கிலீஷ்ல பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் வெளியே எங்கேயாவது ஷாப்புக்கு போகும்போது ஷாப்கீப்பர்ஸ் கிட்ட ஏதாவது இங்கிலீஷ்ல பேசுங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா, சேம் மிரர் டாக் பண்ணுங்க. கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. பிராக்டிஸ் பண்ணினாதான் ஃபியர் போகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து பேசுங்க. ப்ராப்ளம் நம்பர் 3, ஓவர் திங்கிங் எவ்ரி சென்டென்ஸ். இதோட ப்ராப்ளம் என்னன்னா, பேசும்போதுதான் மைண்ட்ல 100 டவுட் வரும். இந்த கிராமர் கரெக்டா இருக்கா? ப்ரொனன்சியேஷன் ரைட்டா யூஸ் பண்றோமா? இங்க இந்த வேர்டு தான் வருமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசும்போது இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி பேச முடியும்? இந்த ப்ராப்ளம் எதனால வருதுன்னா, டூ மச் ஆஃப் செல்ஃப் அனாலிசிஸ். உங்களை நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருக்காதீங்க. அப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களால ஈஸியா லேர்ன் பண்ண முடியாது. திங்கிங் ஸ்பீட் வந்து ஸ்லோ ஆயிடும், ஹெசிடேஷன் வரும். சேம் இது எந்த மாதிரினா, சைக்கிள் ஓட்டுறதுக்கே நம்ம வந்து ரொம்ப யோசிச்சோம்னா எப்படி ஓட்டி பழக முடியும்? அதே மாதிரி தான் பேசுறதுக்கு முன்னாடியே அது கரெக்டா, இது கரெக்டா, இங்க தப்பு வந்துருமா இப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம்னா எப்படி பேச முடியும்? இந்த
ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷன் என்னன்னா திங்க் லெஸ் ஸ்பீக் மோர். மிஸ்டேக் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாம கன்டினியூ பண்ணி பேசுங்க. பெர்ஃபெக்ஷன் லேட்டர், பிராக்டிஸ் ஃபர்ஸ்ட். ஆல் சிம்பிள் சென்டென்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் தென் டெய்லியும் 5 minutes செல்ஃப் டாக் பண்ணுங்க. ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓவர் திங்கிங்க ஸ்டாப் பண்ணுங்க. பேசினாதான் ஃப்ளூயன்சி பில்ட் ஆகும். உங்களுக்கும் இங்கிலீஷ் கத்துக்கணுமா? அப்போ இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், நோ ரியல் லைஃப் ஸ்பீக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க என்ன ப்ராப்ளம்னா, நான் புக்ஸ் ரீட் பண்ணிருக்கேன், இங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன், பட் ரியல் லைஃப்ல இங்கிலீஷ் பேசவே இல்லை. ஏன்? தியரி நாலேஜ் இருந்தாலும் பிராக்டிக்கல் இல்லைன்னா ஃப்ளூயன்சி வராது. இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, ரியல் லைஃப் கான்வர்சேஷனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்மால் இன்டராக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லியும் சிம்பிள் சென்டென்சஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் கிளப் அப்படி இல்லைன்னா டெய்லி ஆன்லைன் பிராக்டிஸ் செக்ஷன்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. புக்ஸ் வீடியோ பார்த்தா போதாது, டெய்லியும் ரியல் லைஃப்ல இங்கிலீஷ பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் ஃப்ளூயன்சி வரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், unable to frame long sentences. இதுல என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா, ஸ்மால் சென்டென்சஸ் வந்து ஈஸியா பேச முடியுது, பட் லாங் சென்டென்ஸ் பேச போகும்போது எதுவுமே பேச முடியல, ஷார்ட்டா வேர்ட்ஸ் சொல்லி முடிச்சிடுறேன் அப்படிங்கிறது. இந்த ப்ராப்ளம் வந்து எதனால வருது? சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கிளாரிட்டி இல்லைன்னா இந்த ப்ராப்ளம் வரும். மைண்ட்ல வேர்ட்ஸ் இருக்கும், பட் சென்டென்ஸ்ல கனெக்ட் பண்ண தெரியல. இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, ஸ்டார்ட் வித் சிம்பிள் சென்டென்ஸ். எக்ஸாம்பிள், ஐ கோ. இதுக்கப்புறம் கொஞ்சம் டீடைல் ஆட் பண்ணுங்க. ஐ கோ டு மார்க்கெட். இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுங்க. I go to the market every Sunday. அதுக்கப்புறம் ரீசன் ஆட் பண்ணுங்க. I go to the market every Sunday to buy the vegetables. இந்த மாதிரி நீங்க டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா லாங் சென்டென்ஸ் வந்து ஈஸியா ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த வீடியோல நம்ம இங்கிலீஷ் பேசாததுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். அதுக்கான சொல்யூஷனையும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். சோ நீங்க என்ன பண்ணும், இதெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்னா இந்த சொல்யூஷன்ஸை அவங்களும் யூஸ் பண்ணட்டும். See you in the next video.